என்ன பழம் நல்லா இருக்கியா? நேற்று தானே பார்த்தேன், எனக்கு என்ன கேடு? நேற்று சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அதே மாதிரி தான். ஹாய் கல்யாணி, எப்படி இருக்க? இருக்கேன். சரி கல்யாணி வர சொல்லு. ஆமா, அவனா உனக்கு வரவா? அப்படிதான் வச்சுக்கேன். போ. பழம் நல்லா இருக்கியா? நீ கல்யாணி, தேச கூப்பிடாண்டி. 5 நிமிட்ஸ். இந்த கல்யாணி பாம்பு பேண்ட்லாம் போட்டு கெட்டப்பே மாத்திட்டேன். எங்க வாங்கின? கஸ்டமர் தேவை எங்கள் சேவை. சிறப்பு. சரி, ஒரு சின்ன வேலை இருக்கு, எப்படி தருமா? இல்ல, ஒரு புது கஸ்டமருக்கு வெயிட்டிங். சரி, நான் கிளம்புறேன். ஏய், இருட்டுறதுக்குள்ள திரும்பிடலாமா? வா. ஓகே, பாய். பை. கல்யாணி, நான் உனக்கு விலை மதிப்பு இல்லாத பரிசு ஒன்று தரலான் இருக்கேன். சத்தியமா சொல்றேன், இது மாதிரி ஒரு பரிசு உனக்கு எவனுமே தந்திருக்க மாட்டாங்க. என்ன லுக்குறா? கல்யாணி, இந்த புள்ளைய உனக்கு பிடிக்கும்ல? நீ கூட பார்க்கறதுக்கு கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்க. நானா? நான் கூட பார்க்கறதுக்கு தொப்பில சல்மான் கான் மாதிரி இல்லை? பொய்யெல்லாம் நல்லா தான் சொல்ற. நீ என்ன லவ்வா பண்ற? அப்படிதான் வச்சுக்க. என்கிட்ட வரவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. நீ எத்தனை நிமிஷத்துக்கு? என்ன எப்படி கேட்ட? உசுருல வரைக்கும் நம்பிட்டேன். கிருன்னு வருதியா? 2 டீ சொல்லு. கிடுகிடுதான். கையில் ஐஸ் வச்சுக்கிட்டே டீ சாப்பிடுவியா? வா வா, 2த்தையும் ஒண்ணா சாப்பிட்டா என்ன? டீ தானே கேட்ட, கூல் ட்ரிங்க்ஸே வாங்கி தரவா? வாங்க சார். நையா, நேற்று விரட்டின நீ சொல்லிவிட்டா? அத்தாடி, அந்த நெக்லஸ் பாருங்க. இவ்வளோ பாரியா? ஏக்கா, இது எவ்வளவு காசு? 2 லட்சம் ரூபாய். ஆத்தாடி, அப்போ இந்த கடை அடங்கொன்னியா ராயப்பருவாப்புல நீயே கேட்டுக்கோ. மா பத்திரமாவேம்மா. போட்டு காசு தேரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு என்ன வேணும்? 2 கிராம்ல வெயிட்டா ஒரு மூக்குத்தி வேணும். அதுக்கு முன்னாடி 2 பேரும் கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். மூக்குத்தி அங்க பாருங்க சார். ஹாய், அந்த மாதிரி மாலை எனக்கு எப்போ வாங்கி தருவது சார்? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்ச கல்யாணி, வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்னோட ஒன்று பெட்டராக தெரியும். அதுக்காக நம்ம மனசை நம்ம அலைய விடுறது. இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய மாலையை எனக்கு காசு கொடுத்து வாங்குறது சுத்தமாக விருப்பமே இல்லை. நீ முதல்ல மூக்கத்தியை பாரு. ஹாய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா சேவையும் செய்யணும். நல்லா இருக்குல்ல? சிறப்பு. தேங்க்யூ மேடம். அப்போதான் ஏதோ நீ கேட்ட? எல்லாத்தையும் விட்டு என் கூட வந்துருவியான்னு கேட்டேன். என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? சரி, அன்னைக்கு நான் வந்து இந்த மூக்குத்தியை போட்டுக்கிறேன். அண்ணே, இதை பேக் பண்ணனே. லாட்ஜில் விட்டுறேன். அப்படியே வரேன் தேசு. மறக்காம நாளைக்கு கல்பாலத்து வந்துரு. சரி. இந்த தடவை நான் போலீஸ்கிட்ட மாட்டவே மாட்டேன். ஏன்னா என் பிளான் அப்படி. ஒரு பொட்டலத்துல பாதி உனக்கு ஊட்டி விட்டுருக்கேன். எனக்கு ஊட்டி விடணும்னு உனக்கு நினைப்பில்ல? ஒன்று தெரிஞ்சு கல்யாணி, கல்பாலத்துக்கு கடல் சாப்பிட்றதுனால நீ காதல் சந்தியாவோ நான் பரத்தோ கிடையாது. கோச்சி அது கல்யாணி, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ கடலை உரிச்சு கொடுத்தியே, இதே மாதிரி சிம்பிளா நீ எனக்கு ஒரு திருட்டு உதவி செய்யணும். திருட்டா? ஓன் தொழில என்ன கோத்து விடாது தேசு. யோசிச்சு பாரு கல்யாணி.
கொத்து கொத்தா நகை, அதை நீ போட்டா எப்படி இருக்கும்? எது ராயப்பங்கடையா? பா, டிவியில் கலா மாஸ்டர் அடிக்கடி கெமிஸ்ட்ரிங்காங்களே, அது நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நான் சொல்கிறதுக்குள்ள யூ கேட்ச் மை பாயிண்ட் டார்லிங். ஆமாடி, இப்போ நான் என்ன செய்யணும்? ஆட்டோ ஏதாவது கூட்டியாரணுமா? நீ அவ்வளோ ரிஸ்க்கான வேலை செய்வானா? இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறது நீ தான். நான் வாரேன். வாழ்றதுக்கு வழி சொல்றேன்னு பார்த்தா சாகிறதுக்கு வழி சொல்ற. ப்ளீஸ் மை அண்டர்ஸ்டாண்ட். ட்ரை டு கல்யாணி தி சிச்சுவேஷன். நீ தமிழ்ல பேசும்போதே எனக்கு விளங்கிடுச்சு. தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல வேற பேசி என்ன கொன்றாத. என்னால முடியாது. ஹேய், கத்ரினா நில்லு, யோசிச்சு பாரு. கொத்து கொத்தா நகை, பழைய படத்துல வர சரோஜா தேவி மாதிரி இருப்ப. கத்ரினா கேளு. சாயந்தரமா பார்க்கலாம். ஆட்டுத்தனமா ஓடிட்டு வராங்க. யாரடா இவங்க? வண்டியை வீண் மறிக்கிறாங்க. காட்டுல வராங்க. அன்னைக்கே சொல்லிட்டேன்டா, இந்த கோல்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. நிறுத்துறா. சார் இப்ப கவுட்டு டார்ச்சர் புக் எழுதுற ஐடியால இருக்காரியா? உண்மையா சொல்லிடு, தேவையில்லாம உடம்ப புண்ணாக்காதயா. ஏய், என்னடா பண்ணுவீங்க? இனி பேசி பிரயோஜனம் இல்ல. சார் போதும், பாடி தாங்காது. இனி விடுகிற ஒவ்வொரு நாளும் ரணமா தாண்டா இருக்கும் உனக்கு. ஐயா என்ன இது கோலம்? அசத்தல் அழகிகள். நகலனே, படம் எப்படி இருந்துச்சு? பிச்சிட்டாங்க தேசு. அடிச்சா ஆம்பளை, அணைச்சா பொம்பளைன்னு என்ன மாதிரி டயலாக் பேசி திருடாளுக. எப்பா இப்ப புரியுதா இந்த படத்துக்கு ஏன் உன்னை கூட்டி வந்தேன்னு? பிரச்சனையே இல்லாம சிறப்பா செட்டில் ஆகும். பிரச்சனையே இங்கதான். எப்படி படப்படன்னு அடிக்குதுன்னு பாரு. பயப்படாத கல்யாணி, காரியத்துல கண்ணா இருக்கணும். உன் பாடி இருக்குதே, அது திருடுறதுக்கு ஏத்த பாடி. உன்னை பொட்டலமா மடிச்சு எந்த பொந்துக்குள்ள போட்டலாம். நீ என்ன மடக்கிறதுலே இரு. இப்ப நான் ரெடி இல்ல, நாளைக்கு வச்சுக்கலாமா? மூட மாத்த விட்டுறத திசு. நாளைக்கா? ஆமா கல்யாணி, நான் ஜோசியர் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். இனிதான் ரொம்ப நல்ல நாள். நீ முத கதை திறந்து உள்ள போற வரைக்கும் நான் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன்னு திரும்பவும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணு. இப்ப ஏன் தேசம் வளர்ற? இதோட 10 தடவை கேட்டேன். நைனா கடையில சாப்பிட்ட பரோட்டா கூட செமிச்சு போச்சு. வெரி குட். அப்பதான் நீ ஆக்டிவா இருப்ப. இந்த படத்துல வர ஹீரோயின் மாதிரி. இந்த பாரு, கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நகையெல்லாம் போட்டு கண்ணாடி முன்னாடி மினிக்கிட்டு இருக்காத. போனமா சட்டு போட்டு சோழியை முடிச்சமா வந்தமான்னு இருக்கணும். புரியுதா? நாளைக்கு நம்ம 2 பேரும் பணக்காரங்களா இருப்போம். என்ன தேச? பகுமான கோழி பறந்து பறந்து முட்டை போடுமா. அப்படி முட்டை போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? முட்டை கீழே விழுந்து செதறி உடஞ்சிரும். முதல்ல கொடுத்த ப்ராஜெக்டை ஒழுங்கா முடி, அப்புறம் கனவு காணலாம். புரியுதா? வாப்போ. இவனை நான் 1 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு. மணி 1 ஆச்சு, அலாரம் அடிக்கும் பாரு. அவன் சுகர் பேஷண்ட்டு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1க்கு போவான். அவன் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேப்ல தான் நீ உள்ள போற. சரி. அடுத்து 2 மணி அலாரம் அடிச்சதும் கம்மக்கமா வெளில வந்துரு. ஓகே? உள்ள போய் நகையெல்லாம் திருடிட்டு ப்ராஜெக்டை சக்ஸஸாக முடிச்சிரு. வழக்கமாக தங்குற லாட்ஜில் தங்காம வேற ஒரு புது லாட்ஜில் தங்கிடு. நாளைக்கு காலைல ரூமை காலி பண்ணிட்டு நம்ம வழக்கமாக மீட் பண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துரு. மற்றதெல்லாம் காலைல வந்து நான் பேசிக்கிறேன். போதும்யா, எத்தனை வாட்டி தான் அதையே சொல்லிட்டு இருப்பேன். வா கிளம்பலாம். என்ன இவ்வளோ தைரியமா போறா? அசத்தால இருக்காது, ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. அந்த 2 லட்சம் ரூபா நெக்லஸ் மட்டும் மறந்துடாத. சரியா? போ. கடவுளே, இது வரைக்கும் எத்தனையோ கடையில் திருடிருக்கேன். எனக்கு விதவிதமாக ஜெயில் தான் காமிச்சிருக்கே தவிர நீ எனக்கு எதுவுமே செஞ்சதில்லப்பா. ஆனால் இந்த தடவை நானே ஜெயிலுக்கு போகிறேன். தயவுசெய்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லா முடிச்சு கொடுத்துருப்பா. ஓம் முருகா அரோகரா. பொம்மைய போய் வந்து தோலா ஸ்டேஷனுக்கு நடடா. ஏறு ஏறு. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. நீங்க ஏறுங்க. நீ ஏறப்பா. நான் கடைசி ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிறேன். போங்க போங்க. போலாம் ரைட்.
சார் வில்லங்கத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன் போய் டேய் சவுளி கடை கண்ணாடி ஏன்டா உடைச்ச? குடிச்சா பெரிய தாட்டியாரா நீ? சிலுவா பேந்து போகும். நீங்கள் வேற சார், அவன் சரக்கே சைடு இஸ்லாம இருக்கான். அவங்க என்னன்னா பொம்மைக்கு 2000 ரூபா ட்ரெஸ் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மீசவுல இருந்து ஆம்பளை இருந்து கோவம் வரணும் சார். வாயில ஏதாவது திட்ட போறேன் பாரு உன்னைய. திட்டுங்க சார். நீங்கள் என்ன நல்லா திட்டுவீங்க, அப்புறம் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. உன்னைய 75 போட்டு நாளை கோர்ட்டில் உடைய ஃபைன் கட்ட விட்டா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். சரி, சாப்பாடு சொல்லிட்டு போங்க. ஸோ கொடுமோடா. மார்னிங். இன்ஸ்பெக்டர். ராயப்பகட திருடு போச்சா? எப்பயா? நான் வரேன். இந்த களவாடி போய் எங்க இருக்கேன்? அங்க கைவசம் யாரா இருக்கும்? ஏட்டு சார் கிளம்பியா? என்னையா திருடுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ போய் பாருங்க. ஐயா வணக்கம். அண்ணே மதராதண்ணே கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல கதவை திறந்தது யாருங்க? நான் தான் சார். மற்ற கதவெல்லாம் திறக்கிறப்ப சேதாரம் ஏதாவது இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உள்ள நுழைஞ்சோம். அலமாரியில் இருக்கிற நகை, பெட்டியில் இருக்கிற நகை எதுவுமே ஒரு நகை கூட இல்லை சார். ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு மட்டும் புரிஞ்சுது. உடனே முதலாளிக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டோம். சிசிடி கேமராவோட ஃபுட்டேஜை பார்த்துருவோம். கடை அடைக்கும் போதே கேமரா ஆஃப் பண்ணிடுவோம் சார். சுத்தம். அப்புறம் கேமரா கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்கீங்க. கரண்ட் பில்ல ஈரிடக்கூடாது பாருங்க. அதுதான் எல்லாரும் தனித்தனியா விசாரிக்கணும். உங்க யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, ஆனா எல்லாரையும் சந்தேகப்படுறேன். எப்படியா கண்டுபிடிப்ப? ஒன்றும் இல்லைண்ணே, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஆள் வந்துட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க வீட்டு வாசல்ல என்னமோ கிடக்குங்க. என்னடி சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. சரி நான் வரேன். ஏய் பயப்படாதே. என்னண்ணே மூச்சு சிறுசாயிருச்சு. சரி வா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். கண்டிப்பாண்ணே. என்னங்க ஒரு மணி நேரமா இந்த பாக்ஸ் இங்க இருக்கு. இந்த தடி மாட்டு பயலுக்கு இது என்னன்னு பாருங்கடா. நான் குண்டு கிட்ட வெடிச்சுமான்னு பயப்படுறாங்கங்க. சே வாய மூடு. இருண்ணே பொறுண்ணே. இரியா. டேய் மதன சாவி குடுறா. இருண்ணே. ஏய் இரியா. வேணா வாண்ணே, வெடிச்சுக்கிட்டு தொலைச்சிட போகுது. பொறுண்ணே. இருக்கு. என்னங்க இது நம்ம திக்கே சுப்பனாங்க. ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இது நம்ம பிளான் இல்லையே, என்னாச்சு? என்னங்க என்னாச்சு தெரியலையா? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு என் பொண்ணு வேணும். ராயப்பா, அதான் பழிக்கு பழி வாங்குறத நினைச்சு என் கடமையில கை வச்சுட்டேடா. அப்புறம் எதுக்குடா என் பொண்ணை கடத்தின? என்ன பேசுறீங்க மிஸ்டர் ராயப்பன்? எனக்கு மிஸ்டரோட பொருள் வேணும், அவ்வளவுதான். அடுத்தவங்க சொத்தை பாதுகாக்கிறது என் பொழப்பு. எதிரிங்களை டார்ச்சர் பண்ணி பார்க்கறது என் பொழுதுபோக்கு. மற்றபடி இந்த ராபரி கிட்னாப்பிங் எனக்கு பழக்கம் இல்லை. ஹலோ சார், ஹவு டு டார்ச்சர் புக் எதிர பிஸியா இருக்காரு, கொஞ்சம் போனை வைங்க. சார் கொரியர். தேங்க்ஸ் சார். லெட்டர்ண்ணே படி. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு ப்ளீஸ் என்னை தேடாதீங்க. இந்த லெட்டர் கிடைக்கிறப்ப நான் காதலிக்கிற பையனோட பத்திரமா இருப்பேன். என்றும் அன்புடன் உங்கள் திவ்யா. அடியே
அப்போ ஒரு நாளைக்கு 4 படம் பார்க்கும்போதே நினைச்சேன்டி இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா நடக்குங்க. என்ன அவளை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்க வந்த? இதான் பிள்ளைய வளர்க்குற லட்சணமா? ஆமா, பொம்பளை பிள்ளை தப்புனா ஆத்தக்கரைய கடவுரிலே இருங்க. பிள்ளைய வளர்க்கறதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. பொண்ணு ஓடி போச்சா இல்ல யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? நகைய களவாண்டவனையும் என் பொண்ணை கூட்டிட்டு போனவனையும் கண்டுபிடிச்சு 6 துண்டா வெட்டி காணா போனமாக்கல. கண்டிப்பா. என்னப்பா அடுத்த உதவி எப்போ தேவைப்படும்? தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தேவைப்பட்டாலும் நான் ஃபாரின் வக்கீல் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் லெவலே வேறு. மட்டுமா? என் நேரம்டா. வாங்கண்ணே. கல்யாணி நம்மகிட்டயே வேலையை கட்டலோ? நீ எப்படா இங்க? டேய், அதுக்கு முன்னாடி உன்னையே கேட்குறேன், நீ எப்படா இங்க? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணி போறவன். கல்யாணம் பண்ணிக்க போறவள ஏன்னா கட்டி போட்டிருக்க? டேய், நீங்க 2 பேரும் என்ன கூட்டு கல்யாணம் பண்ணிங்களா? யோ, நடக்கிறத பார்த்தா இந்த 2 பேத்தையும் கட்டி வச்சிருக்கான் போல. யோ, என்னையா செய்யறான்? அவனுக்கு எப்போ கோவம் வந்தாலும் அவனே அவனை அடிச்சுக்குவேன். நான் எப்படி பார்த்தா நம்ம 2 பேர் தான் அவனை அடிக்கணும். வா. இவனை என்னையா பண்ண? திவ்யா, திவ்யா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எங்கடா கொல்றே? பயப்படாத, பதறாத. நம்ம மேட்டர் இங்க ஒளிச்சு வச்சுட்டு ஒரு குட்டி தூக்க தூங்கி இருந்துச்சா என்னைய சுத்தி இவங்க நிக்கிறாங்க. திவ்யா, 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 இவங்க என்னையா கடத்துனீங்க? ஏன்டா இவங்க கோல்டு செயினை கேக்குறாங்க? இங்க என்னதான்டா நடக்குது? சாவி போட்டு கோல்டு செயினா? ஏன் தெரியல, நேத்து நைட்டே அதை கழட்டி வச்சுட்டேன். செயின் அத்தாலே முடிஞ்சிச்சு. எதுக்காக இந்த பொண்ணு கூடிய இந்த எங்கடா கோல்டு செயினை காணோம்? ரதியாட்டம் இருக்காளே. என்ன பண்றது? என்கிட்ட நிறைய அழகு இருக்கா, இவகிட்ட பெரிய படிப்பு இருக்கா. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இவளை கல்யாணம் கட்டிக்க போறீங்களா? அதேதான். எங்க? எப்போ? நம்ம ரகசிய இடம்டா. டேய், கழுத்து வலிக்குதுடா. கண்டதும் காதல அவனுக்கு. என்னையா பேசுற? திவ்யா, 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 திவ்யா,
டேய் இப்போ என்ன ஸ்ப்ரே அடிச்ச பேப்பையில ராயப்ப கார்ல போதைப் பொருளை பதுக்கி வச்சு உனக்கே தெரியாம வெவ்வேறு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஓ அதையுமே 2 கண்ணால பார்த்துருக்கேன். பாவி ராயப் மதனே, நாம ஒன்று கேட்டால் இவன் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சும்மா ஒன்றும் சாவி செயினை தேடி போயிருக்க மாட்டான். இதில் வேற ஏதோ மேட்டர் இருக்கு. சொல்றா சொல்றாடா. என்ன தவிர்க்கிறேன்? என்னடா மலைமலையாக வரைஞ்சி வச்சிருக்கேன்? என்னடா மதுரை இருக்க மலையெல்லாம் காலி பண்ணி காசாக்கலாம்னு பார்க்குறியா? ஏற்கனவே பாதி மலையை காணும். இவன் பிளான் வேலைக்காவது. அதுக்கும் மேலையா? மதனே, இவனை நம்பலாமா? இவனை நம்பி நம்ம எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இறங்குறது? நம்மலாம் ஒரே ஊருக்காரங்க தான்யா. ஒருத்தர் ஏன் மொத்த போகிறோம் பண்ணி தான் பார்ப்போம். சரி, ஓகே, டன். ஓகே, நான் போய் நம்ம மேட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அப்பையிலேருந்து கல்யாணி மேட்ருங்குது. என்னது? அது ஒன்றும் இல்லைடா. நாங்கள் 2 பேர் சேர்ந்தா ராயப்பர் நகை கடையை கொள்ளடிச்சோம். அப்போ நீங்கள் தான் கடையை போட்டதா? ஆமாம், அது மட்டும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ ஆல் ஆஃப் யூ. நான் கல்யாணம் கட்டிக்க போகிற பொண்ணு இவ தான் இனிமே உங்களுக்கு அண்ணி. டேய், இப்போதான் அண்ணின்னு சொன்னேன், அதுக்குள்ள என்னடா ஐஃபை உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? தக்காளி டே. சரி வா போ. ஏய் இருப்பா, இதெல்லாம் திவ்யாவுக்கு தெரிஞ்சா செவன்ஜி மேக்கோட சோனியா அகர்வால் மாதிரி இதெல்லாம் வேணாம், மனசுக்கு வச்சுக்காத, உனக்கு நம்ம இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மனசு மாத்திடுவா. நான் போய் அவளை என் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன். சரி. ஏய், என்னடா இவ்வளோ நல்லா தானே இருந்தீங்க?